வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்பா ட்ரேடிங். இந்த டப்பா ட்ரேடிங்னா என்ன, எப்படி இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறாங்க, இந்தியாவில் இது லீகலா இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு நியூ இன்வெஸ்டர் இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட போதுமான பணம் இல்லை. ஸோ அவங்க அவங்க கம்பெனியை எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் லிஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 15 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லோரும் NSE அண்ட் BSEயில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இது போல் லிஸ்ட் ஆகிற கம்பெனியோட ஷேர்ஸை நம்ம வாங்குறத வச்சு அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி அது மூலயமா அவங்க பிஸ்னஸை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர்ஸையோ அந்த ஸ்டாக்ஸையோ நம்மளால் டைரெக்டாக வாங்க முடியாது. ஏன் டைரெக்டாக வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புரோக்கர்ஸ் மூலமாக மட்டும்தான் நம்ம அதை பை பண்ண முடியும். அவங்க தான் லைக் ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கர், அப்புறம் அப்ஸ்டாக், இது போல் உள்ளவங்கெல்லாம் இந்த புரோக்கர்ஸ். இவங்க எல்லாம் செபியால் அப்ரூவ் பண்ணப்பட்டவங்களாக இருப்பாங்க. செபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க தான் செபி. ஓகே, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம விற்கிறோம், வாங்குகிறோம், ஒரு கம்பெனியோட ஷேரை இது பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நம்ம எந்தெந்த ஸ்டாக் வாங்குகிறோமோ அதுக்கெல்லாம் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். லைக் GST, ஸ்டாம்ப் ஃபீஸ், இது போல் டேக்ஸஸ், இது போல் நிறையா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போது ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, எப்படி அது ஆக்ட் ஆகுது, எங்கேருந்து எங்கே வாங்கலாம், எப்படி அது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். டப்பா ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேரை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முன்ன சொன்னது போல் ப்ரோக்கரேஜ், டேக்ஸ், GST இது போல் நிறைய பே பண்ணுறது இருக்கும். ஆனால் அந்த டப்பா ட்ரேடிங் அப்படி கிடையாது. இது என்டையராக டிஃப்ரெண்ட். இதில் எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம பண்ண தேவையில்லை. என்டையராக நம்ம ப்ராஃபிட் மட்டுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், SBIயில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இந்த டப்பா ட்ரேடிங்லேருந்து ஒரு புரோக்கர் உங்களுக்கு கால் பண்ணி இது போல் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ SBIயில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க ஒரு ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஒரு ஷேரோட ப்ரைஸ் 100 ரூபா போகுது அப்படின்னா ஓகே, நம்ம பண்ணோன்னா எப்போ ஏறணும், எப்போ லாக் பண்ணணும், எப்போ அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுமே. இவங்க பண்ணலாம், இவங்க பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ 100 rupees ஒரு ஷேர் ப்ரைஸு, அதில் ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 rupees இந்த டப்பா ட்ரேடிங் ப்ரோக்கர்ஸ்க்கு அனுப்பிடுவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்கள் வாங்கி இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வாங்காமல் உங்களுக்கு அவர் வாங்கின மாதிரி அவரே ஓனாக ரெடி பண்ண சாஃப்ட்வேர்லேயோ இல்லை அவரே ஓனாக ரெடி பண்ண மற்ற எந்த மேனுவல் டாக்குமெண்ட்லேயோ அவர் இந்த மாதிரி பர்டிகுலர் பர்சன் 100 rupees ஷேர் ப்ரைஸில் 10 ஷேர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிடுவார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 2 நாளில் அந்த ஷேரோட விலை 110 rupees அப்படின்ட்டு ஆகுது. நீங்கள் என்ன யோசிப்பீங்க, ஓகே நம்மளுக்கு 10 rupees பர் ஷேருக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது, அப்போ நம்ம இதை அப்படியே லாக் பண்ணி நம்மளுடைய ஷேரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஷேருக்கு 10 rupees 10 ஷேர்ஸ் அப்போது 100 rupees வருது. அவர் என்ன பண்ணுவார், 1100 அவர் கை காசை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவார். ஏன் அவர் கை காசை போட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ட்ரேடிங்கில் கொடுக்கவே இல்லையே. அப்போது உங்களுக்கு அவர் கை காசை போட்டு கொடுத்துருவார். கை காசு போட்டு கொடுக்குறவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் இருக்குது மேட்டர். எப்படின்னா, இப்போ மறுநாள் இப்போ நீங்கள் 100 rupeesக்கு வாங்கின மறுநாள்
நான் 10 ருபீஸ் கம்மியாகி 90 ருபீஸாக வந்துட்டு அந்த ஷேர் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன யோசிப்பீங்க, இன்னும் 10 ருபீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் லாஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லாக் பண்ணி எனக்கு வந்துட்டு 90 ருபீஸ் பர் ஷேருக்கு வந்துட்டு அதை செல் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த அந்த 1000 ருபீஸ்லேருந்து 100 ரூபா பிடிச்சிட்டு பேலன்ஸ் வந்துட்டு 900 உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவார். இதுதான் அவங்களோட டெக்னிக். இப்போ சின்ன அமௌண்ட்டாக நம்மளுக்கு போகும்போது நம்மளுக்கு அது தெரியாது, பெரிய பெரிய அமௌண்ட்டாக அவங்க அதை எடுக்கும் போது நம்மளுக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய லாஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டப்பா ட்ரேடிங் எல்லாமே ஒரு ஸ்கேம் தான். அதுதான் வீடியோவில் டாப்பிக்கில் சொன்ன மாதிரியே இது லீகலா இல்லை இல்லீகலா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படிங்கும் போதே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம், இது என்டையராக இல்லீகல், செபியால் அப்ரூவ் பண்ணப்படாத ஒரு ட்ரேடிங். இந்த மாதிரி ஸ்கேம் இது போல் பண்ணுற எல்லா கேட்டகரியையுமே இந்த டப்பா ட்ரேடிங் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த செபி. ஸோ இது போல் செபியால் அப்ரூவ் ஆகாத மற்ற கம்பெனிஸில் மற்ற புரோக்கர்ஸ்ட்டை நம்ம போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட நம்ம அமௌண்ட்டை கொடுத்து நம்ம லாஸ் ஆகிறது நம்மளுடைய முட்டாள்தனம் தான். ஸோ எந்த புரோக்கர்ஸ் செபியால் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க, எந்த புரோக்கர்ஸ் ஆத்தரைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பாக இருக்குது. சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.